தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சில பேருடைய வீடுகள்ல சமையல் அறையை ஒட்டுன மாதிரியே பூஜரை இருக்கும். சில பேருடைய வீடுகள்ல பிரம்மாண்டமா இருக்கும் பூஜரை. அந்த மாதிரி வைக்கவே கூடாது, அது கோவிலா மாறிடும் அந்த வீடு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கூற்று இருக்கு. எதுதான் சார் உண்மை? நம்ம மக்கள் எதை எடுத்துக்கணும்? தென்கிழக்கு என்பது சவுத் ஈஸ்ட் கார்னர். அந்த சவுத் ஈஸ்ட் கார்னர்ல கிச்சன்ல அந்த ரூமுக்கு வடமேற்குல நம்ம ஒரு ஷெல்ஃப்ல தாராளமா நீங்க பூஜை அறை வச்சுக்கலாம். சுவாமி கிட்ட போய் எனக்கு ஐயோ கடவுளே, எனக்கு இந்த நாளை காலைல எனக்கு அப்ரைசல் போட்டுடணும், எனக்கு அப்படியே திறந்த உடனே லாட்ரியில் அப்படியே 10 கோடி விழுந்துடணும், விழுந்தா உனக்கு பங்கு 10%, இது மாதிரிலாம் கேட்டால் உருப்பட முடியாது. சுவாமியை மிரட்டினா துட்டு. சில பேர் வீட்டில் பூஜை அறை பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக படமாக இருக்கும். எங்கள் வீட்லேயே ஒரு 30 படம் இருந்தது. அதை நான் ஒரு 7ஆக குறைச்சேன். எல்லா படத்தையும் எடுத்துட்டேன். பூஜை அறையில் எவ்வளோ விஷயங்களை நீங்கள் குறைக்கிறீங்களோ அவ்வளவும் நமக்கு செல்வ செழிப்பு நடக்கும். பூஜை அறை வடகிழக்கில் வைக்கக்கூடாது. வடகிழக்கில் பூஜை அறை ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா, அங்கே அக்னி வரக்கூடாது. பூஜை அறையில் அக்னி வரும். அப்போ அக்னி அங்கே வரக்கூடாது. அக்னி அங்கே வந்தால் என்ன ஆகும்னா ஆண்கள் பாதிக்கப்படுவார்கள். கொங்கு மண்டல பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தென்மேற்கு என்பது பழனி மூலை, அதனால் நாங்கள் அங்கே ஒரு குட்டி விளக்கு ஏற்றுவோம் அப்படின்னு ஏற்றுவாங்க. அது மிகப்பெரிய தவறான கான்செப்ட். அந்த இடத்துல அக்னி வந்தால் என்ன ஆகும்னா கொஞ்சம் எளியும் பூனையுமா இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எளியும் பூனையுமா இருப்பாங்க. அதை தவிர்த்தாலே நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஆன்மீகம் ரீதியாகவும் ஜோதிடம் ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாஸ்து ஜெயபிரகாஷ் சார் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்கலம். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கம்மா, சூப்பராக இருக்கேன். எப்பயுமே வீடு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே நிறைய விதமான சந்தேகங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அதில் மேஜரான ஒரு சந்தேகம் அப்படின்னா, இந்த பூஜை அறை எங்கே வரணும்? சில பேருடைய வீடுகளில் சமையல் அறையை ஒட்டுன மாதிரியே பூஜை அறை இருக்கும். அவங்களுக்கு வசதி பத்தாமலையோ இல்லை இட பற்றாக்குறையினாலோ அப்படி இருக்கும். சில பேர் சமையல் அறையிலேயே ஒரே ஒரு செல்ஃப்ல மட்டும் பூஜை அறையும் வைக்கவும் செய்வாங்க. சில பேர் அப்படி வைக்கலான்னு சொல்லுவாங்க. சில பேருடைய வீடுகள்ல பிரம்மாண்டமா இருக்கும் பூஜை, அந்த மாதிரி வைக்கவே கூடாது, அது கோவிலா மாறிடும் அந்த வீடு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கூற்று இருக்கு. இதுல எதுதான் சார் உண்மை? நம்ம மக்கள் எதைதான் எடுத்துக்கணும்? பூஜை அறை அப்படின்பது நமக்கு வாஸ்து அப்படின்னா என்னன்னா, நம்ம உடம்பு தான் வீடு, வீடு தான் உடம்பு அப்படி நம்ம எடுத்துக்கணும் கான்செப்ட். இப்போ நம்மளுடைய உடல் அமைப்பை வச்சு தான் கோவிலே நிர்மாணிக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் கான்செப்டே இதுதான். அதற்கப்புறம் இப்போ நீங்கள் கேட்டீங்க, எடுத்த உடனே பூஜை அறை கொஷின், நல்ல தொடக்கமா. இதில் பூஜை அறை எங்கு வரலாம், எங்கு வரக்கூடாது? பூஜை அறை முதல்ல எங்கே வைக்கலாம் அப்படின்னா, தென்கிழக்கில் வைத்துக் கொள்வது சால சிறந்தது. தென்கிழக்கு என்பது சவுத் ஈஸ்ட் கார்னர். அந்த சவுத் ஈஸ்ட் கார்னர்ல கிச்சன்ல அந்த ரூமுக்கு வடமேற்குல நம்ம ஒரு ஷெல்ஃப்ல தாராளமா நீங்க பூஜை அறை வச்சுக்கலாம். அந்த பூஜை அறையில என்னென்ன வரலாம், என்னென்ன வரக்கூடாதுன்ற விஷயங்கள் இருக்கு. இப்போ சமையல் அறைக்குள்ள பூஜை அறை வரலாமா? தாராளமாக வரலாம். சமையல் அறை என்பது சவுத் ஈஸ்ட் கார்னர்லயும் வரலாம், நார்த் வெஸ்ட் கார்னர்லயும் வரலாம். பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் எங்கே வைப்பாங்க பூஜை அறை அப்படின்னா, சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சனுக்குள்ளே வைத்து கொள்வது சிறந்தது. நம்ம சென்னை, இதுக்கப்புறம் விழுப்புரம் வரைக்கும் நார்த் ஈஸ்ட் கார்னரில் பூஜை அறை வைப்பாங்க. ஏன்னா அது இந்திரியன் திசை. நார்த் ஈஸ்டில் நம்ம பூஜை அறை வச்சா சிறப்பு அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கும். எங்களுடைய சமுதாயத்திலேயே இந்த ரெட்டியார் சமுதாயத்தில் குறிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்த் ஈஸ்டில் தான் வச்சுருப்பாங்க பூஜை அறை. நான் அதற்கப்புறம் சில பேருக்கு சொல்லி மாற்றி எங்கள் வீட்டு பூஜை அறையும் சவுத்து ஈஸ்ட்டுக்கு கொண்டு பெரிய படாத பாடுபட்டுட்டேன். இல்லை நாங்கள் நார்த் ஈஸ்டில் தான் கும்பிடுவோம், ஏன்னா நாங்கள் ஸ்டார்டிங்லேயே இப்படி தான் கும்பிட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் சில விஷயங்களை சொன்னோம், இது மாதிரி இருந்தால் இந்த தவறு நடக்கும், இந்த தவறு நடந்ததுன்னா அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சில விஷயங்கள் சொல்லும் பொழுது அவங்க அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. சொன்ன உடனே யாரும் புரிஞ்சிக்க மாட்டான். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த விழுப்புரம் திண்டிவனம் வரைக்கும் இருக்கு.
அவங்கள மாற்றவும் முடியாது. அவங்களா அடிபட்டு திருந்தினா தான் மாற்ற முடியும். அதற்கப்புறம் எங்கள் வீட்டில் புரிஞ்சுக்கிட்டாங்க, சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சனுக்குள்ளே பூஜை அறையை வைத்து கொண்டால் சில நன்மைகள் நமக்கு நடக்கும். இது வந்து தமிழ்நாடு இது மாதிரி இடத்துல சவுத் ஈஸ்டில் வச்சிருப்பாங்க. ஆனால் பொதுவாக பூஜை அறை எங்கே இருந்தால் சிறப்பு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நீங்கள் குறிப்பாக இந்த சேடுங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ராஜஸ்தான் அங்கேருந்து வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பூஜை அறை வந்து நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்கும். அவங்க அதற்குன்னே தனி ரூம் வச்சுருப்பாங்க. அது ஒரு அறையில் பூஜா வந்து அவங்க கொண்டாடுவாங்க. அவங்க சாமி கும்பிட மாட்டாங்க, கொண்டாடுவாங்க சுவாமியை. சுவாமி கிட்ட போய் வந்து எனக்கு ஐயோ கடவுளே, எனக்கு வந்து இந்த நாளை காலைல எனக்கு அப்ரைசல் போட்டுடணும், இந்த பாவி பையச்சார் லீவு கொடுக்கணும், எனக்கு வந்து அப்படியே திறந்த உடனே லாட்ரியில் அப்படியே 10 கோடி விழுந்துடணும், விழுந்தா உனக்கு பங்கு 10%, இது மாதிரிலாம் கேட்டால் உருப்பட முடியாது. எப்படி கேட்கணும் சார்? மிரட்டணும். சுவாமியை மிரட்டினா துட்டு. சீரியஸான விஷயமா? எனக்கே இந்த விஷயம் வந்து எனக்கு தெரியாது, எங்களுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தது. சுவாமியை மிரட்டினா துட்டு. கொடு அல்லது எடு, இப்படிதான் பேசணும். பிச்சை கேட்டுன்னு இருக்கக்கூடாது. கடவுள்கிட்ட போய் எனக்கு இதை செஞ்சு கொடு, நான் உனக்கு வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன், எனக்கு இதை செஞ்சு கொடு, நான் ஃபர்ஸ்ட் மந்த்து சேலரி போடுறேன். அவர் எனக்கு கடவுளா புரோக்கரா அப்படிலாம் கேட்கக்கூடாது. கொடு அல்லது எடு, இதுதான் கான்செப்ட். சுவாமியை மிரட்டுங்க, துட்டு. தைரியமாக கேட்கணும். நம்ம சுவாமிம்மா, நம்ம பெருமாள்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா வேலை நடக்கும். நம்ம கடவுள்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா வேலை சீக்கிரமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ பூஜை அறை எங்கே வைத்து கொள்ளலாம்? நார்த் வெஸ்ட்டில் வைத்து கொள்வது சிறப்பு. இல்லை சார், எனக்கு வந்து சவுத் ஈஸ்ட்டு தான் சார் பெஸ்ட் அப்படின்னா வச்சுக்கோங்க. அந்த பூஜை அறையில் என்னென்ன சுவாமிகள் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வந்து நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு ஏற்றுவது சால சிறந்தது, கல்லுப்பு வச்சா நல்லது, மகாலட்சுமி, உங்களுக்கு என்ன சுவாமி பிடிக்குமோ அதை வைத்து கொள்ளுங்கள். விக்கிரகம் வச்சுக்கலாமா சார் அப்படின்னா சாய்பாபா தவிர்ப்பது நல்லது. சில பேருக்கு நான் சொன்னால் அது பிடிக்க மாட்டேங்குது. சாய்பாபா வைத்தோம்னா நமக்கு என்ன நடக்கும்னா கால் வலி வரும். ஏன்னா அவர் வடமேற்கு சம்மந்தப்பட்ட சுவாமி அவர். அதனால் சாய்பாபா நீங்கள் வணங்காமல் இருப்பது சால சிறந்த. வணங்காமல்னா நீங்கள் கோவிலில் கும்பிட்டுங்க, வீட்டில் வேண்டாம். அப்போது பூஜை அறையில் என்னென்ன வரலான்றத சில விஷயங்கள் சொல்லிட்டேன். சார் ஒரு 5 படம் வைத்துக்கலாமா? வச்சுக்கோங்க. சில பேர் வீட்டில் பூஜை அறை பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக படமாக இருக்கும். எங்கள் வீட்லேயே ஒரு 30 படம் இருந்தது. அதை நான் வந்து ஒரு 7ஆக குறைச்சேன். எல்லா படத்தையும் எடுத்துட்டேன். பூஜை அறையில் எவ்வளோ விஷயங்களை நீங்கள் குறைக்கிறீங்களோ அவ்வளவும் நமக்கு வந்து செல்வ செழிப்பு நடக்கும். நம்ம சுவாமியை வந்து ஒரு 2 மினிட்ஸ் போதும் பூஜையில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பாட்டு ஓம் நம சிவாய நாராயணா அப்படியே நீங்கள் மந்திரம்லாம் சொல்லிகிட்டே இருக்க வேணாம். ஜஸ்ட்டு போகிறோம், விளக்கேற்றுறோம், சுவாமி கும்பிட்றோம், எனக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையணும், நான் போகிறது வெற்றிகரமாக அமையணும்னு சொல்லிட்டு தைரியமாக கேளுங்க. கேட்டாலே நடந்துடும். அதை வந்து அப்துல் கலாம் சொன்ன விஷயந்தான். அவர் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். பெரிய கான்செப்ட். இன்னைக்கு அதை வச்சு நிறைய பேர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கனவு காணுங்கள், கற்பனையாக்குங்கள், காட்சிப்படுத்துங்கள்ட்டு போயின்னுட்டார் அப்துல் கலாம். இவ்வளோதான் விஷயம். நீங்கள் சுவாமி கிட்ட போய் கனவு காணணும், காட்சிப்படுத்தணும். இதை நீங்கள் ரியாலிட்டியாக கொண்டு வா சுவாமின்னு நீங்கள் வேணுனாலே நடந்துடும். அப்போது எந்த இடத்துல பூஜை அறை இருந்தால் நமக்கு வைப்ரேஷன்? சவுத் ஈஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்ட் பெஸ்ட்டு, தென்கிழக்கு வடமேற்கு பெஸ்ட்டுமா? இப்போ நீங்க சொன்ன மூலையை தவிர மற்ற மூலைகள்லயுமே பூஜை அறை இருக்கும்ல சார்? பூஜை அறை இருக்கும். அது வந்து மிகப்பெரிய தவறு. நல்ல கேள்வி. அந்த பலன்கள் வரும் சார். அதாவது பூஜை அறை வந்து வடகிழக்குல வைக்கக்கூடாது. வடகிழக்குல பூஜை அறை வந்து ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா, அங்க அக்னி வரக்கூடாது. பூஜை அறையில அக்னி வரும். அப்போ அக்னி அங்க வரக்கூடாது. அக்னி அங்க வந்தா என்ன ஆகும்னா ஆண்கள் பாதிக்கப்படுவார்கள். சரிங்களா? ஆண்கள் அங்க டம்மியா இருப்பான். வீட்டில் நிறைய வாய் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க வடகிழக்கு பூஜை ரூம் இருந்தால். அதற்கப்புறம் தென்மேற்கு பூஜை ரூம் வைத்துக் கொள்வார்கள் சில பேர். தென்மேற்கு என்பது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அறை, தென்மேற்கு என்பது பணம் சம்பந்தப்பட்ட அறை, தென்மேற்கு என்பது நைருதி மூலை, தென்மேற்கு என்பது குபேர மூலை. அப்போ அந்த மூலையில் நம்ம விளக்கு அங்கே வைக்கலாமா, ஏற்றலாமான்னா தவறு. இந்த கொங்கு மண்டல பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தென்மேற்கு என்பது பழனி மூலை, அதனால நாங்கள் அங்கே ஒரு குட்டி விளக்கு ஏற்றுவோம் அப்படின்னு ஏற்றுவாங்க. அது மிகப்பெரிய தவறான கான்செப்ட். அந்த இடத்துல அக்னி வந்தால் என்ன ஆகுனா கொஞ்சம் எளியும் பூனையுமா இருப்பாங்க.
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எளியும் புனையுமா இருப்பாங்க. அதை தவிர்த்தாலே நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்னும் சில பேர் வீட்டில் நம்ம உள்ள நுழையும் போதே என்ன பண்ணுவோம்னா பிரம்மஸ்தானத்தில் நடு ஹால்லேயே வந்து பூஜை ரூம் வச்சுருப்பாங்க. பார்வையில் படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய தவறான கான்செப்ட். பிரம்மஸ்தானம் என்பது ஒரு தனி சப்ஜெக்ட். அங்கே எதுவுமே வரக்கூடாது. பிரம்மஸ்தானம் என்பது ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ அங்கே பூஜை அறை போடலாமான்னா போடக்கூடாது. சார் நான் வந்து மேற்கு நடுப்பகுதி பூஜை ரூம் போட்டுக்கிறேன் சார். ஏன்னா நான் வந்த உடனே நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்பாங்க, சார் பூஜை ரூம் வந்து நான் மேற்கு நடுப்பகுதி வைத்து கொள்ளலாமா? நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. நான் பூஜை எப்படி டெக்கரேஷன் பண்ணுறது காட்டணும். நான் வந்து இப்போது ஆஷாட நவராத்திரி போயிட்டுருக்கு. நவராத்திரி அன்னைக்கு கொலு வச்சு நான் கொண்டாடணும் சார். கொலு வச்சு கொண்டாடுங்கம்மா. ஆனால் நீங்கள் சுவாமியை வந்து உங்களுடைய வீட்டில் கிச்சனில் வச்சுக்கோங்க, அங்கே சாமி கும்பிடுங்க. நீங்கள் ஹாலில் வச்சு கொலு வைங்க, தவறு இல்லை. ஆனால் எங்கே சுவாமியை வணங்கணுன்ற ஒரு கான்செப்ட்னா தென்கிழக்கு வடமேற்கில் சுவாமி கும்பிடலாம், வடகிழக்கு தென்மேற்கில் நம்ம சுவாமியை வணங்கக்கூடாது. அப்போது வீட்டில் வேற எந்த மூலையிலையுமே நீங்கள் பூஜை அறையை போடக்கூடாது. இவ்வளோதான் கான்செப்ட். பெரும்பாலும் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா பூஜை அறைக்குன்னு பெரிய வசதிகளோ இல்லை பெரிய அறைகளோ இருக்காது சார். இப்போதான் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் இருந்த மாதிரி 30 ஃபோட்டோக்கு மேலெலாம் சில பேருடைய வீடுகளில் 50 பார்க்க முடியுது, 70 பார்க்க முடியுது. ஒரு பெரிய அறை முழுக்க முழுக்க புகைப்படங்களாகவோ உருவப்படங்களாகவோ பார்க்க முடியுது சார். அப்படி இருந்தால் வீட்டில் உண்மையாகவே கணவன் மனைவிக்கு நடுவுலையோ இல்லை குடும்பம் ரீதியாவோ பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. இல்லை, நிச்சயமாக வர வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் பெருசாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் போட்டுட்ருப்பான். நான் அந்த முட்டாள்களுக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை. என்னுடைய கான்செப்ட் என்னென்னா, பூஜை அறையில் நீங்கள் நிறைய படங்களை கம்மி பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 படம் வைத்து கொள்ளுங்கள். போகிற கோவிலெல்லாம் இவனுங்க படம் வாங்க வேண்டியது, படம் வாங்கி வச்சுட்டு சும்மா வச்சிட வேண்டியது. டெய்லியும் பூவும் வைக்கிறது கிடையாது. அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் அந்த படம் வச்சிங்கன்னா அதுக்கு கரெக்டான பூ வைக்கணும். அதுக்கு உண்டான சில சக்திகள் உண்டு. அதற்கு நீங்கள் டெய்லியும் சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கணும். அப்படி பண்ணலன்னா என்ன ஆகும்? அதற்கு உண்டான ஒரு பேட் வைப்ரேஷன் வரும்ல. ஸோ அதனால தான் என்ன கான்செப்ட்னா, நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வச்சுக்காதீங்க, கம்மியான ஃபோட்டோஸ் வைத்து கொள்ளுங்கள். அப்போது கம்மியாக ஃபோட்டோஸ் வச்சிங்கன்னா நீங்கள் சுவாமி கும்பிட்றதுக்கும் உங்களுக்கு அழகாக இருக்கும், பூ போடுறதுக்கும் அழகாக இருக்கும். இவ்வளோ தான் கான்செப்ட்டுமா. நிறைய பேர் வீட்டில் நிறைய ஃபோட்டோஸ் வச்சு வணங்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பூஜை அறையில் அந்த கூம்பு மாதிரி வரும், கலசம் மாதிரி, அது வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. அதாவது பூஜை டெக்கரேஷனில் கலசம் மாதிரி கோபுர கலசம் வச்சுருப்பாங்க. அது வைக்காமல் இருப்பது சால சிறந்தது. ஏன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகும்போது அது கலசத்து மேலே கால் வைக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால கலசத்துக்கு மேலே யாருன்னா கால் வைப்பாங்களா? வைக்கக்கூடாது. ஸோ பூஜை அறை நீங்கள் வைக்கும் பொழுது கலசம் வச்ச பூஜை அறை நீங்கள் வைக்கக்கூடாது. பொதுவாகவே வீடுகள் அப்படிங்கிற பட்சத்தில் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருந்துக்கிட்டு தான் சார் இருக்குது. வால் பெயிண்டிங் அப்படிங்கிறதுக்குமே முதல்லலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை அடிக்கிறது மட்டும்தான் பெரும்பாலும் இருக்கும். இப்போ வந்து பெட்ரூம்க்கு இந்த கலர், ஹாலுக்கு இந்த கலர், பூஜைறைக்கு இந்த கலர், சமையல் கட்டுக்கு இந்த கலர்னு ஒவ்வொரு வண்ணங்களை வச்சு பிஸ்னஸே போகிற மாதிரி ஒரு இது இருக்குது சார். வீடு அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு இப்படி தான் அடிக்கணுன்ற ஒரு ஃபார்முலாவே வந்துருச்சு. எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அந்த நாளில் வந்து இதுக்கெல்லாம் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாதாரணமாக ஒரு ஒயிட் பெயிண்ட்டு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சுண்ணாம்பு அடிச்சுட்டு போயிடுவாங்க. சார் எங்களுக்கு இது போதுங்க, நாங்கள் என்னங்க பண்ணுவோம், நானே வந்து ஒரு சாதாரண விவசாயி, நான் போயிட்டு ஏஷியன்னு அக்ரிலிக்கு அதெல்லாம் அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, சேலம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த வெள்ளை கலர் சுண்ணாம்பு தான் அடிப்பாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கான்செப்ட் மாறி இருக்கு. திரும்பவும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அழகான வீடுகள் அவங்க கட்டிக்கிட்டாலும் ஒரு ஆஃப் ஒயிட்டு இல்லைனா ஒரு பிஸ்கெட் கலர் இது மட்டும்தான் அவுட்டரில் அடிக்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து ஒரு அவுட்ரு, ஒரு வீட்டுக்கு அவுட்டரில் என்ன அடிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆஃப் ஒயிட் அடிச்சிங்க, இல்லை நான் செல்வ செழிப்பாக இருக்கணும் சார்னா ஒயிட் அடிச்சிங்க, இல்லை பிஸ்கெட் கலர் அடிச்சிங்க. அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே வருவோம். வீட்டுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு பிடித்த ஒரு காமனான ஒரு உள்ளே உட்காந்தா காமாக இருக்கணும், அது மாதிரி ஒரு கலர் அடிச்சிங்க வீட்டுக்குள்ளே. நம்ம சார் கிச்சனில் என்ன சார் அடிக்கலாம்? லைட் ஆரஞ்சு அடிப்பது சால சிறந்தது. பெட்ரூமில் ஸ்கை ப்ளூ இல்லைனா வந்து வானத்தில் இருக்கிற அந்த ப்ளூ அடித்து கொள்வது சால சிறந்தது. டார்க் ப்ளூ அடிச்சுக்கலாமா சார்? நான் அடிச்சுக்கோங்க.
அதில் டிசைன்ஸ் போடலாமா, இல்லை 3 பக்கம் வால் இருக்கு, 3 பக்கமும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தரலாமான்னா தரலாம், தவறு இல்லை. அப்போ வந்து பூஜை அறைக்கு எந்த கலர் சார் கொடுக்கலாம்? லைட்டாக ஒரு ஆரஞ்சோ இல்லை லைட் எல்லோவோ நம்ம அடித்து கொள்வது சால சிறந்தது. சார் அதுலேயே வந்து ஒரு ரெட் கலர்ந்து கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். இது மாதிரியான சில விஷயங்கள் பெயிண்டில் நம்ம வீட்டுக்குள்ளே செய்து கொள்ளலாம். இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ டிசைன்ஸ் வருது இல்லையா, அந்த டிசைன்ஸ்லாம் நம்ம வீட்டில் பண்ணலாமான்னா தாராளமாக நீங்கள் இன்டீரியர் ஒர்க்கு பக்காவாக பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, பெயிண்ட் விஷயத்தில் அவுட்டரில் நீங்கள் ஒயிட் பெயிண்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய செல்வ செழிப்பான மாற்றங்கள் வரும். இந்த செல்வ செழிப்பான மாற்றங்கள் எங்கே வரும் சார்? நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க? நாங்கள் வந்து பச்சை கலர், ஆரஞ்சு கலர், ப்ளூ தான் சார் அடிப்போம், எங்களுக்கு இதான் சார் பிடிச்சிருக்குன்னா நீ அடிச்சுக்கிட்டு எப்படின்னா போ. ஆனால் நீங்கள் பயணப்பட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாஸ்து என்பது பயணப்பட வேண்டுமா? நீங்கள் வாழ்க்கையில் சம்பாத்தியம் பண்ணணும்னா பயணப்படணும். பயணப்பட்டால் தான் தெரியும். செல்வ செழிப்பான சில ஊர்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் அடிச்சிருப்பாங்க. ஒயிட் பெயிண்ட் அடித்தா துட்டு சார். நீங்கள் அடித்து பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும். வாஸ்துக்கும் பெயிண்ட்டுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இல்லை பெயிண்ட் இல்லைம்மா, பெயிண்ட்டுக்கும் நான் சம்பந்தம் சொல்லவே இல்லை. ஒயிட் என்பது வெள்ளைத்தன்மை, மனசு வெள்ளையாக இருக்கும், இவ்வளோதான் கான்செப்ட்டு. நான் அதனால தான் ஒயிட் பெயிண்ட் அடிக்க சொல்கிறேன். நீங்கள் டார்க்காக அடிச்சுக்கிட்டு ஏன் எதுக்கு நீங்கள் அடிக்கணும்? மனசு இருக்கலாக இருக்கும், அதுதான் சொல்கிறது. அதுக்கும் எதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் கிடையாது.